السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. قال نبينا صلى الله عليه وسلم: الطائب من ذنبه كمن لا ذنب له، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் இது உலகின் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், முத்தகீன்கள், ஃபாயிஸீன்கள், குறிப்பாக இந்த முபாரக்கான நேரத்திலே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்களையும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மணிமொழிகளை கேட்க அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வட்டாசலாமின் மீது குறையின்றி நிகழ செய்வானாக. ஆமீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான இடத்திலே அவனுக்கு பிடித்தமான சொற்களை கேட்க ஒருவட செய்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய நாளிலே, கியாமத்துடைய நாளிலே அவனிடத்து உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மவர்கள் அனைவர்களையும் இது போன்று ஒருவட செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை சிறந்த படைப்பாக, மரியாதைக்குரிய படைப்பாக படைத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயம் சீறு பெற வேண்டும், நேரான வழிக்கு செல்ல வேண்டும். சுருங்க சொன்னால், கியாமத்துடைய நாளிலே ரப்புவாகிய அல்லாஹ்வாகிய என்னை நீங்கள் சந்திக்க வருகின்ற பொழுது நல்லவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக, நன்மைகள் அனைத்தையுமே கொள்ளையடித்தவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக சொர்க்கத்திற்கு சொந்தமாக்கக்கூடியவர்களாக, சொர்க்கத்திற்கு சொந்தமானவர்களாக என்னை சந்திக்க வர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை, நபிமார்களை அல்லாஹ் இருக்கின்றான். அதிலே இறுதியானவர்கள் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தனை பேர்களுமே அல்லாஹ் தஆலா எந்த செய்தியை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினானோ, எதற்காக வேண்டி நம்மை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றானோ என்பதை கருத்தில் கொண்டு முழு வீச்சிலே, முழுமையான முறையிலே எல்லா நபிமார்களுமே அவர்களுடைய தூது செய்தியை, அவர்களுடைய இறை செய்தியை மக்களுக்கு மத்தியிலே முழுமையான முறையிலே, செம்மையான முறையிலே ஒப்படைத்தார்.
வாழ்ந்தார்கள். இருந்த பின்னும் கூட சில நபிமார்களுடைய மரணத்திற்கு பின்னால் சில நபிமார்களுடைய அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே சிலர்கள் வழிதவறி சென்ற ஒரு வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா நபிமார்களுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொடுத்து அனுப்பினானோ அந்த இறை செய்தியை, தூது செய்தியை, அந்த ஏகத்துவ செய்தியை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ செய்தியை மக்களுக்கு மத்தியிலே முழுமையான ஒப்படைத்தார்கள். இருந்த பின்னும் கூட சில நபிமார்கள் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அல்லது சில நபிமார்கள் உயிரோடு ஜீவித்திருக்கின்ற காலத்திலேயே சிலர்கள் வழி தவறி சென்ற, வழிகேட்டின் பக்கம் சென்ற சில நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், அவர்களுடைய வரலாறு நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஆரம்ப தோற்றம், ஆரம்ப காலகட்டம், அந்த காலகட்டத்திலே சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்தார்கள், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இருந்த பின்னும் கூட துரதிர்ஷ்டமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கொலை செய்தார். தன்னுடைய சகோதரியை கொலை செய்தார். எதற்காக வேண்டி? துன்யாவை பெற வேண்டுவதற்காக வேண்டி, துன்யாவினுடைய ஆசாவாசத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அதற்கு இடைஞ்சலாக இவர் இருக்கின்றார், அதற்கு இடையூறாக என்னுடைய சகோதரர் இருக்கின்றார். இருந்த பின்னும் கூட அவரை கொன்றுவிட்டாவது இந்த துன்யாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்து கொலை செய்தார். இதனுடைய விளைவு என்ன? பாவம் செய்ய தகுதி இல்லாமல் இருந்த மனிதர்களை, பாவம் செய்வதற்கு பாவம்னா என்னன்னு தெரியாமல் இருந்த மனிதர்களுக்கு பாவத்தை கற்றுக் கொடுத்த மூளை பெருத்தராக மாறினார் அந்த காலம். சொல்வார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்திலே எங்கு கொலை நடந்தாலும் சரி, அந்த கொலையினுடைய ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காபிலுக்கும் ஒரு பங்கு போய் கூடி சேர்ந்து கொண்டே என்று சொன்னார்கள் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று சொன்னால் அந்த பாவத்தை ஆரம்பித்து வைத்தவர், அந்த பாவத்தை துவக்கி வைத்தவர் என்ற அடிப்படையிலே பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள். உலகத்தில் எந்த மூலையில் எப்படி கொலை நடந்தாலும் சரி, அந்த கொலையினுடைய ஒரு பங்கு, அதனுடைய ஒரு தீமை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காபிலுக்கு ஒரு பங்கு சேர்ந்து கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய செய்தியை, தூதர் செய்தியை எடுத்துரைத்தார்கள். இருந்த பின்னும் கூட அவர்களுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்த இருவர் நிகழ்வு. அதற்கு அடுத்தாக சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மக்களை எல்லாம் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடக்கூடிய வேதத்தை வாங்குவதற்காக செல்கின்றார்கள். வந்து பார்க்கின்றதற்குள்ளாக சாமில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் காளை கன்றை உருவாக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி மண்ணை எடுத்து அவருடைய வாயிலை போட்டான். அது சத்தமிட்டது. உடனே சொன்னான் மக்களுக்கு மத்தியிலே, இதுதான் நாம் வணங்கக்கூடிய தெய்வம், இதுதான் நாம் வணங்கப்படக்கூடிய தெய்வம், நாம் வணங்கப்படுவதற்கு இந்த தெய்வம் தான் தகுதி உள்ளது என்று சொல்லி காண்பித்தான். அவன் மூலமாக சில வழிகளை சிலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்தில், உயிரோடு ஜீவித்திருக்கின்ற காலத்தில் நடந்த செய்தி. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்தியை, தூது செய்தியை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கலிமாவை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இருந்த பின்னும் கூட
அவர்கள் உயிரோடு உலகத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த செய்திகள் நடைபெற்றது. ஆக அனைத்து நபிமார்களுமே என்ன செய்தார்கள்? மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்தார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் அவன் மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன் ஒருவன் தான் என்பதை விளக்கி காண்பித்தார்கள். சிலர்கள் சமுதாயத்தில் வழிகட்டு போய்விட்டார்கள், சிலர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஒரு மக்களை வழிகெடுத்து விட்டார்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள்? பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழ வைத்தார்கள் மற்ற சஹாபாக்களை. எப்படி எந்த வார்த்தையை பேசினார்களோ அந்த பேச்சை வெளிக்கொண்டார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்களோ அதே போன்று தங்களுடைய சஹாபாக்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டியவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை புரட்டி பாருங்கள், அல்லாஹ்வை புரட்டி பாருங்கள். சாலபத்திற்கு அப்துர் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சாலபா 2 சஹாபா இருக்காங்க. சாலபால 2 சஹாபா, அதுதான் நாம் பார்ப்போம். சாலபத்திற்கு அப்துர் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பணிவிடையாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் சாலபத்திற்கு அப்துர் ரஹ்மான் சொல்லக்கூடிய அந்த சஹாபியிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையை ஏவுகின்றார்கள், ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி வெளியே அனுப்புகின்றார்கள். அவர்கள் வயது செய்யவதாக இருந்தார்கள். சாலபா என்ன செய்கின்றார்கள்? மதீனாவுடைய வீதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலையை காரியத்தை முடிப்பதற்கு அனுப்பினார்களோ அந்த வேலையை தன்னுடைய மனதுக்குள்ளே முனையவர்களாக மதீனாவுடைய வீதியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். சாலபத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே அவருடைய பார்வை விழுகின்றது. சாலபா என்ன செய்கிறார்கள்? யதார்த்தமாக ஒரு வீட்டிலே பார்க்கின்றார்கள். இப்ப நம்ம போக பார்க்கிறோமா இல்லையா? ரோட்ல போது யதார்த்தமா பார்வைப்படுறதா இல்லையா? இது மாதிரியான ஒரு காட்சியாக ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள். சாலபத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பார்க்கிறாங்க? ஒரு அன்சாரி பெண்மணி குளிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. ஒரு அன்சாரி பெண்மணி குளிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டாங்க. அப்போம்லாம் யாருக்கு கதவு? அந்த காலத்துல கதவு ஏது? இப்பவே சில இடங்களில் பார்த்துக்கிற கதவு கிடையாது. அப்ப அந்த காலத்துல இவ்வளவு நவீன விஞ்ஞான காலத்திலும் கூட சில பாத்ரூம்கள், சில குளிரறைகள், சில கழிவறைகள் கதவுகளில் இருக்கின்ற பொழுது நவீன காலம் எதுவுமே இல்லாத காலகட்டம், விஞ்ஞானம் வளராத ஒரு காலகட்டம். அந்த காலத்தில் கதவு அது போகும்பொழுது ஒரு பார்வை பார்க்கிறார்கள். ஒரு அன்சாரி பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்து விட்டார்கள். பார்க்கணும் வேண்டி பார்க்கல, யதார்த்தமான ஒரு பார்வை. பார்த்ததற்கு பின்னால் தங்களுடைய பார்வையை திருப்பிக் கொண்டார்கள். அல்லாஹ்வை நினைத்தார்கள், யா அல்லாஹ், இப்படி ஒரு ஹராமை நான் செய்துவிட்டேனே, இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டேனே, உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடிக்காத ஒரு காரியத்தை செயலை நான் பார்த்து விட்டேனே என்பதாக குலுங்கியவர்களாக, மனதில் அதை பற்றி வேதனை அடைந்தவர்களாக இறுதியாக ஒரு மலை கோயில் பக்கம் சென்று என்ன செய்கிறார்கள்? அடைக்கலம் கொள்கிறார்கள். ஒரு மலை குகையின் மேலே உள்ளே சென்று அடைக்கலம் கொண்டார்கள். 40 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த குகையை விட்டு வெளிவந்த பாடில்லை. 40 நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கின்றான்? வஹி இறக்குகின்றான். யா முஹம்மத், இன்ன ரப்பக யுக்ரிஉக ஸலாம். அல்லாஹ் சலாம் சொல்றான். யாருக்கு? பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி
வருகின்ற பொழுது மொட்டையா செய்தி அனுப்பாம பெருமானாரை கண்ணியப்படுத்தும் முகமாக பெருமானாருடைய கண்ணியத்தை உயர்த்தும் முகமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இவன் சொல்லி காண்பித்தார்கள், யா முஹம்மத் இன்ன ரப்பக யுக்ரியுக ஸலாம், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு சலாம் சொன்னான். சலாம் சொல்லிட்டு இந்த செய்தியும் சொல்ல சொன்னான். இந்த செய்தி இன்ன ரஜுலன் மின் உம்மத்திக், இன்ன ரஜுலன் மின் உம்மத்திக், உங்களுடைய சமுதாய மக்களிலே ஒரு மனிதர் எத்தஅவ்வலு பைன ஹாதல் ஜிபால், எத்தஅவ்வலு பைன ஹாதல் ஜிபால், உங்களுடைய உம்மத்திமார்களே ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், குகையிலே அல்லாஹ்விடத்தில் அபயம் தேடியவராக, பாவமன்னிப்பு கேட்டவராக என்ன செய்கிறார், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பெருமானாருக்கு என்ன செய்கிறார்கள், வஹியாக சொல்லி காண்பிக்கிறார்கள். பெருமானார் விளைவிக்கிறாங்க, யாரு போயிருப்பா அப்படிங்கிறத பெருமானார் சொன்னார், விளைவிக்கிறாங்க. விளங்குறதுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்து, நீங்கள் இருவரும் சேர்ந்து மக்காவிற்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்திலே ஒரு குகை இருக்கின்றது, அங்கே காலபா இருக்கின்றார், அவர் என்ன செய்வாங்க, எந்த கூட்டுவாங்க என்ன செய்யறாங்க அனுப்புறாங்க. இருவரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரை? அந்த காலபாவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கேயுமே கண்ணில் படவில்லை. இறுதியாக ஒரு சிறுவன், ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு சிறுவன், ஆட்டு இடையில் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு மனிதரை பற்றி ஒரு செய்தி தெரியுமாப்பா, இப்படிப்பட்ட வாலிபர், அவர் பேரு சாலபா, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கிறியா, எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொல்லி காமிக்கிறான், நான் அப்படிப்பட்ட யாரையும் நான் பார்க்கல, இருந்தாலும் கூட இங்க ஒரு என்ன செய்ய ஒரு குகை இருக்கு, எங்கன இந்த மலையில ஒரு குகை இருக்குது, இந்த குகையிலிருந்து ஒரு மனிதர் நடுநிசி வேளையிலே வெளியே வருகின்றார். நடுநிசி வேளையில வெளியே வருகின்றார். எப்படி வருகிறார் தெரியுமா? யா கபல்த ரூஹி ஃபில் அர்வாஹ் வ ஜஸதி ஃபில் அஜ்சாத் வ லம் துஜர்ரித்னி லிஃபஸில் கதா, அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அழுதவராக, கை செய்யப்பட்டவராக நடுநிசி வேளையிலே வெளியே வருகின்றார். அவருடைய குடியிடம் சொன்னா நடுநிசி வரைக்கும் நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காத்திருக்கிறார்கள். இதற்காக வேண்டி நடுநிசி வேலையை எதிர்பார்த்தவர்களாக அந்த சாலபாவை பிடிப்பதற்காக வேண்டி காத்திருக்கிறார்கள். நடுநிசி ஆனதற்கு பின்னால் அந்த சாயத்தின் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா லைத்தனி கபலத ரூஹி ஃபில் அர்வாஹ் வ ஜஸதி ஃபில் அஜ்சாத் வ லம் துஜர்ரித்னி லிஃபஸில் கலாம், பாக்கியன் நாதிமன் அழுதவராக, கை செய்யப்பட்டவராக, நஷ்டவாளியாக அந்த வார்த்தையை சொன்னவராக வெளியே வருகின்றார். யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை செய்தது, கபல் தருவீர்கள் அருவா, என்னுடைய உடலிலிருந்து உயிர் எடுக்கப்பட்டதற்கு பின்னால் வலம் ஜர்ரினி நீ பசங்க கவா, உடல்ல இருந்து உயிர் பிரிச்சு சொன்னா சேர்க்க முடியுமா? உயிர் உடல்ல இருந்து பிரிச்சிருச்சு, ரூ போயிடுச்சு, அந்த ரூ யாராவது மீட்டு தர முடியுமா? அதான் சொல்லிட்டு வராங்க. கபல் தருவி பில்லாருவா ஒரு தசரி பில்லாதி சார் ஒரு ஜர்ரினி நீ பசங்க கவா, அந்த வார்த்தையை சொல்லி அழுதவராக, கை செய்யப்பட்டவராக வெளியே வரக்கூடிய காட்சியை அந்த இரண்டு சஹாபிகள் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு பார்க்கின்றார்கள். பார்த்ததற்கு பின்னால் இந்த சாலபாவுக்கு தெரியாம பின்னாலோடு வயசுல பிடிச்சிருக்காங்க. சாலபாவை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதுக்கு பின்னால சொல்றாங்க, சாலபா என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் அவங்களை கூட்டுற சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை கூட்டு வர சொன்னாங்க. அப்படியா? அப்படி சொன்ன என்னைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது என்னை என்ன செய்ய கூட்டு போங்க சொன்னதுனால
தொழுகைக்காக பெருமானார் இருக்கிறார்கள், தக்பீர் கட்டினார்கள். அதற்கு பின்னால் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் சாலபாவை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் யா உமர் உமரே சாலபாவை எங்கே ஹாராவோ யா ரசூலல்லாஹ் இந்த அழைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் சாலபா அழைக்கிறாங்க. அழைச்சி கேட்கிறாங்க, மல்லதி கையறக்க அன்னியா சாலபா, மல்லதி கையறக்க அன்னியா சாலபா, என்னை விட்டு நீ ஒரு காலம் பிரிய மாட்டியே, இன்னைக்கு 40 நாட்கள் என்னை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டாயே, என்னை விட்டு உன்னை பிரித்தது எது என்று கேட்கிறார். என்னை விட்டு நீ ஒரு காலம் பிரிய மாட்டாயே, இருந்தாலும் கூட இன்னைக்கு 40 நாட்கள் என்னை விட்டு நீ பிரிந்து விட்டாயே, உன்னை பிரித்தது எது என்று காரணம் கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள், சாலபா ரலியல்லாஹு அன்ஹு தம்பியான சொல்லலாம், தம்பியார சொல்லலாம், நான் செஞ்ச பாவம்ல உங்களை விட்டு என்னை பிரிச்சு யார சொல்லலாம். அது சொன்னதுக்கு பின்னால ரசூல சொல்லி காமிக்கிறார்கள், அப்படா அதுல்லுக்க ஆயத்தன் தம்புல் ஹத்தாயா வகுரு, அப்படா அதுல்லுக்க ஆயத்தன் தம்புல் ஹத்தாயா வகுரு, உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லி தரட்டுமா, உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லி தரட்டுமா, அந்த ஆயத்தை நீ ஓதுகின்ற காலமெல்லாம் உங்களுடைய பாவங்கள் போற்றப்படும், உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுங்க யார சொல்லலாம், அந்த ஆயத்தை என்ன யார சொல்ல, சொல்லுங்க யார சொல்லலாம். சொன்ன உடனே ரசூலா சொல்லி காட்டினார்கள், குல் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். சாலபாவே நீ சொல், நீ ஓது, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியை கொடுப்பாயாக, நன்மையை கொடுப்பாயாக, வ கினா அஸாபன்னார், எங்களை நரக வேதனை விட்டு என்ன செய்வாயாக, காப்பாயாக யா அல்லாஹ் என்ற வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால சாலபா வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு பின்னால வர்றாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அவர் சாப்பிடவே மாட்டாங்க யா ரசூலல்லாஹ், ஒரு வாரம் என்ன செய்யல, சாப்பிடல யா ரசூலல்லாஹ். யாரு? சாலபா. ஒரு வாரம் சாப்பிடல, யாம யா ரசூலல்லாஹ். இப்படியே இருந்தாலும் சொன்னா இப்படியே மௌத்தா போய்வார் யா ரசூலல்லாஹ். அந்த நிலைக்கு போய்விட்டார்கள் சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் செய்கிறான், வகையை இறக்குகின்றான். ஜிப்ரீல் மூலமாக திருமணம் செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகையை இறக்குகின்றான். யா முஹம்மத் இன்ன ரப்பக யுக்ரியுக ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் யா ரசூலல்லாஹ். சொல்லிட்டு விவரத்தை சொல்றாங்க. இந்த மனிதர் சாலபா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் பூமி நிறைய பாவத்தை கொடுத்தாலும் பூமி நிறைய அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று சுப செய்தியை சொல்லி அனுப்பினான். இந்த சாலபா பூமி நிறைய பாவத்தை அல்லாஹ்விடத்தை கொண்டு குவித்தாலும் அந்த பூமி நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மன்னிக்கின்றான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று சுப செய்தியை சொன்னவர்களாக ஜிப்ரீல் சென்று விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் என்பதாக இந்த சுப செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தோழர்கள் சென்று சொல்ல வேண்டும். அவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார், நாம் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, நாம் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிட்டோமே என்பதாக அவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். சாப்பிடாமல் மௌத்தா போகின்ற அளவிற்கு அவருடைய நிலை மாறிவிட்டது. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதாக நினைத்து சந்தோஷம் அடைந்தவர்களாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பரிசீலித்தார்கள், சாலபாவை பரிசீலித்தார்கள். இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னதாக சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி இருக்கின்றது. அந்த சுப செய்தியை அந்த சாலபாவிடத்தில் சொல்வதற்கு முன்னதாக சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு தம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். அவருடைய மரணம் வந்துவிட்டது, வஃபாத்தாகி விட்டார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த ஜனாசாவை கொண்டு செல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாதத்தினுடைய பெருவிரல் இருக்கின்றன, பெருவிரல், அந்த பெருவிரலை ஊனியவர்களாக ஊன்றி ஊன்றி நடந்தவர்களாக பார்க்கின்ற காட்சியை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், நீங்க என்ன வித்தியாசம் நடந்தீங்க? இன்னைக்கு என்ன செய்யுங்க, ஒரு வித்தியாசமா நடந்தீங்களா? உங்களுடைய பெருவரலாக நீங்க நடந்தீங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே சொல்லுவார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருடைய ஜனாசாவில் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள், எனக்கு கால் வைப்பதற்கு இடமில்லை என்று சொல்லிட்டாங்க. அவர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக யதார்த்தமான ஒரு பார்வையை பார்த்ததற்கு சௌவாவிலே நம்முடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தை, அப்படிப்பட்ட சஹாபாக்களை, அப்படிப்பட்ட நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கி தந்தவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன ஒரு பாவத்தை செய்தாலே அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை இந்த அளவுக்கு அவர்கள் எங்க பிடித்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களை தான் பண்ணியிருக்கோம். சாதாரண ஆடு சஹாபாக்களா அவங்க வைப்பான இருப்பாங்க, அதிசயத்தாக இருப்பாங்க. சஹாபாக்கள் யாரு? சாதாரண ஒரு சின்ன ஒரு செயலை பார்க்க வேண்டும் என்றாண்டி பார்க்கவில்லை, யதார்த்த பார்வை. அந்த யதார்த்த பார்வைக்கு தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பார்க்க வேண்டும் என்றாண்டி பார்த்தார்கள் என்று சொன்னால் எப்படி துடித்திருப்பார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஹதீஸ் லைஃப் ஹதீஸ், அந்த சஹாபியோடு செஞ்சார், இதனால் விசாரம் பண்ணாரு, அந்த சஹாபி விட்டாரு, அதனால ஹதீஸ் எனக்கு தேவையில்லை, விளங்காதனால சஹாபாக்களுடைய கண்ணியத்தை, சஹாபாக்களுடைய பெருமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை உருவாக்குவதற்கு எப்படி பாடுபட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சஹாபியை உருவாக்குவதற்கு பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டத்தை எடுத்திருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு எத்தனையோ ஹதீஸ்கள் மறுக்கப்படுகின்றன, எத்தனையோ ஹதீஸ்கள் குப்பை மற்றும் தூக்கி வீசியப்படுகின்றன. காரணம், இவர்களுடைய கண்ணியத்தை, இவர்களுடைய ஈமானிய தன்மையை, இவர்களுடைய அந்தஸ்தை விளைவது கிடையாது. குர்ஆன் என்ன, ஹதீஸ்னா என்ன, ஹதீஸுடைய போக்கு என்ன, இந்த ஹதீஸையா ரசூல் இப்படி சொன்னாங்க, யா அப்படி சொன்னாங்க, ஒரே ஹதீஸையா இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, அதை விளங்குவது கிடையாது. ஒரு ஆலிம்சா கொலவச்சார், ஒரு ஆலிம்சா கொலவச்சார். கொலவைக்கும் பொழுது தொழிற்காமி கட்டுலாம் கட்டிட்டாரு. கட்டி சூரத்தில் பாத்தியா ஓதி முடிச்சாச்சு. துணை சூழ ஓதுறாரு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, விளங்கு நம்மளோட விளக்கு அப்படிதான் இருக்குது. நம்முடைய விளக்கு என்ன செய்து நம்ம அப்படியே விளங்கிக்கிட்டு இருக்கோம் மார்க்கத்தை. அதுக்கான சொல்றேன். இந்த இமாம் ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அலிஃப்லாம்ல ஒரு ஆயத்து வருது. அவ குல்லமா ஆகது வஹதன் நபதவு ஃபரிகன் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து வருது. இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு வரும் பொழுது அவக்குள்ளமாக்கு அடுத்த வாசகம் அந்த அசத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. அவக்குள்ளமாக்கு அடுத்த வாசகம் இவருக்கு ஞாபகம் வரல. அதனால இந்த ஆலிம் என்ன சொன்னா, அவக்குள்ளம்மா அவக்குள்ளம்மா அப்படி சொல்லிக்கிட்டே காப்பல. பின்னால இருந்து யாரும் எடுத்து தர மாட்டாங்களா அப்படி ஒரு ஏக்கம். அதனால அவக்குள்ளம்மா அவக்குள்ளம்மா அவக்குள்ளம்மான்னு ஓதிக்கிட்டே காப்பல. பின்னால் இருந்த நம்ம ஒரு ஆள் அறிவாளி சொல்லி காமிச்சாரு, அசத்து அவருக்கு உள்ளமா இருந்தா என்ன, நெத்தையா இருந்த நிமிஷம் ஓடுங்க. எப்படி அவக்குள்ளமா இருந்தா என்ன, நெத்தையா இருந்தா என்ன, நீங்க மட்டும் ஓதிட்டே இருக்கிறது. அவர் ஆயத்தை ஓதுகின்றார். அவக்குள்ளமா ஆகது வாங்கல். அந்த அவக்குள்ளமாக்கு அடுத்த ஒரு வசனம், அடுத்த ஒரு தொடர் இவருடைய ஞாபகத்தை விட்டு அப்பாற்பட்டு விட்டது. இருதப்பினாலும் கூட ஆயத்தை தொடங்கி விட்டோமே, அது முடிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி அவக்குள்ளமா அவக்குள்ளமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பின்னால்
அறிவாளி பசங்க இருக்கான், அவ குள்ளமா இருந்தா சிறத்து, நெட்டா இருந்தா சிறத்து, நீ வசம் ஓடி சிறத்து. இப்படித்தான் நம்முடைய விளக்கம் இருக்கின்றது. நம்முடைய விளக்கம் இப்படிதான் இருக்குது. சஹாபாக்களுடைய அந்தஸ்தை விளங்காதவர்கள், சஹாபாக்களுடைய மதிப்பை ரொம்பவும் கண்ணீர் குறைவாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய சட்டங்கள் பேசக்கூடிய வந்துவிட்டார்கள். நமக்கு மத்தியிலே சட்டங்களை பேசுவதற்கு, சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. யார் யாரு குர்ஆனை சொல்லணும், யார் யார் ஹதீஸை பற்றி மக்கள் மத்தியில் விளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனால்தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இப்படி குட்டி சொல்ல போற காரணம் முழு காரணம் சொன்னா முதல்ல விளங்குதல். குர்ஆன் ஆயத்துனா என்ன, தமிழ் வாசகம்னா என்ன, தமிழ் வாசகம்னா என்ன. எங்க அசல் சொல்லுவாங்க, எங்க உஸ்தாத் ஒரு மனிதர் இங்க இருந்து சவுதிக்கு போனாரு, இங்க இருந்து சவுதிக்கு போனாரு. புதுசா போறாரு சவுதி, இதனால போனது கிடையாது, புதுசா போறாரு சவுதிக்கு. போய் அவர் இறங்கவும் தொழுகை நேரம் பாங்கு சொல்றாங்க, என்ன செய்றாங்க, பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொல்லும் பொழுது முஅத்தின் என்ன செய்யறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் நம்ம ஆள் இங்க இருந்து போனா மட்டும் அவன் அந்த காரை விட்டு இறங்கும் பொழுது அவன் சொல்றான், பரவாயில்லையே நம்மூர் முஅத்தின் தமிழ்ல சொல்லுவாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ், அது மாதிரியே இந்த சவுதியும் தமிழ்ல சொல்றாங்களே. அஷ்ஹது அல்லா இலாஹ என்ற வார்த்தை அரபி வார்த்தை, விளங்குவது. அஷ்ஹது அல்லா இலாஹ என்பது அரபி வார்த்தை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவது அரபி வார்த்தை. இங்க அரபி வார்த்தை தான் அப்பா முஅத்தின் படிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஆளு அங்க இறங்கினதுக்கு பின்னால பரவாயில்லையே சவுதியில் உள்ள முதலாளர் கூட நம்ம தமிழ் சொல்ற மாதிரியே சொல்றாங்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறாங்களே. இப்படித்தான் நம்ம விளங்கி சொல்கிறோம். குர்ஆன் ஆயத்துனா என்ன, ஹதீஸுடைய வாசகம்னா என்ன, இது அரபி வார்த்தையா தமிழ் வார்த்தையா என்னன்னே தெரியாது, சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் நடந்து போச்சு. அதனால சஹாபாக்களுடைய கண்ணியத்தை, சஹாபாக்களுடைய ஈமானிய தன்மையை எந்த ஒரு மனிதனும் தரைக்குறைவாக நிறுத்திவிடக் கூடாது. என்று சொன்னால் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்தார்கள். எப்படி தெரியுமா, என்னுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவங்க ஒரு கையில உள்ளங்கை அளவு ஒரு தானியத்தை தர்மம் செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம இப்படி கொடுக்கறோமா இல்லையா, அப்படி கொடுத்தா கூட ஈடாகாது. அவங்க கொடுக்கக்கூடிய உள்ளங்கை தர்மம், அந்த உள்ளங்கை தர்மம் நாம் 2 கை குவியலாக கொடுக்கக்கூடியதை விட சிறந்தது என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமக்களை, அப்படிப்பட்ட தோழர்களை உருவாக்கியவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், அப்படிப்பட்ட புகாக்களை உருவாக்கினார்கள், அப்படிப்பட்ட முஹத்திஸ்களை, அப்படிப்பட்ட முஃபஸ்ஸிரின்களை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்டவருடைய ஈமான் எப்படி இருக்கும், இப்படிப்பட்டவருடைய ஈமான் எப்படி இருக்கும்? நம்மை விட பல அந்தஸ்து, நம்மை விட பல மடங்கு அந்தஸ்து சிறந்தவர்கள் தான் அந்த உத்தவர்கள், தியாகிகள், உத்தவ சத்திய சஹாபா பெருமக்கள். ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி யதார்த்தமாக பார்த்த, யதார்த்தமாக செய்த அந்த தவறுக்கு மனமுருகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து 40 நாட்கள் உண்ணாமல் கொள்ளாமல் குடிக்காமல் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தௌபாவிலே கரைத்தவர்கள் அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமையா வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, பெருமையோடு நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே, எல்லாமே நான் தான்,
எல்லாமே யாருதான்? நான் தான். என்னை விட ஒரு அறிவாளி, என்னை விட ஒரு படிச்சவன் உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் அணைஞ்சிருவான், பூமிக்குள்ள போட்டு அமைச்சிருவான். வரலாற்றில் இருக்கின்ற நிகழ்வுகள், வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன. பெருமையை பிடித்து அடைந்தவர்கள், தலைக்கேலை பிடித்து அடைந்தவர்கள், பெருமையோட உலகத்திலே பூமியில நடமாடியவர்கள், அத்தனை நிகழ்வுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். அத்தனைவர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் வாழ்ந்த காரூன் அப்படி ஒரு பெருமையோடு வாழ்ந்தார். அவருடைய கதை இல்லாதது. ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பிளக்க செய்து அவனை என்ன செய்ய உள்வாங்கிக் கொண்டான். வரலாறு சொல்லியிருக்கிறது. பெருமை கருப்பெருமையோடு எந்த மனிதன் அலைகின்றானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பூமிகளை என்ன செய்ய சொறிவாங்குவது. பெருமை எல்லாமே அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும்தான். அந்த பெருமையை எடுத்து நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அழிவுக்குள்ளானதாக, இழிவானதாக மாறிவிடுவதற்கு எத்தனையோ வரலாற்று வழியில் வரலாற்று இருக்கின்றன. சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சாமி, இது இரண்டாவது சாலபா. முதல் சொன்ன சாலபா சாலபத்துக்கு அப்துல் ரஹ்மான், இது இரண்டாவது சாலபா. இது சாலபத்துக்கு ஹத்தீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமி. இந்த சாமி அன்சாரிகள ஒரு அன்சாரி பெருமானார்கிட்ட வர்றாங்க. வந்து யார் சொல்லலாம், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால எனக்கு செல்வம் கிடைக்கும் துவா செய்ய யார சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா நான் வந்து ஒரு மனையை பொண்ணாகவும் மண்ணை தங்கமாகவும் நானும் ஆயிடும், அப்படிப்பட்டவன் நானே என்ன செய்ய செல்வத்தை விரும்பலையப்பா, நபியிலப்பா தான் இல்லை யார சொல்ல எனக்கு செல்வம் வேணும் யார சொல்லலாம். சரி ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. யாருக்கு? அந்த சாலபுன்னு சொல்லக்கூடிய சாபி சொன்னாங்க, துவா செஞ்சாங்க. யாருதான்? இந்த சாலபாவுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவாயா என்று துவா செய்தார்கள். பெருமானுடைய துவாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தாலும் தெரியுமா, கண்ணியத்தை கொடுத்தாலும் தெரியுமா? முஃபஸ்ஸிர்கள் எழுதி காமிப்பார்கள், முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காமிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆடை கொடுத்தான் அந்த காலபாவுக்கு. அந்த ஆட்டின் மூலமாக 2 ஆடு 3 ஆடு பெருகி இறுதியாக ஒரு பெருங்கொண்ட ஒரு மந்தையாகவே மாறிவிட்டது. எங்களுக்கு சொன்னால் மதீனாவில் அந்த இடத்துல அவருக்கு இடம் பத்த மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய ஒரு ஆட்டு மந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். யாருடைய துஆ? நபியுடைய துஆ. அந்த இடத்தை விட்டு மதீனாவை விட்டு ஒதுக்குப்புறத்துக்கு செல்கின்றார், காட்டுக்கு செல்கின்றார், அங்கே தங்குகின்றார். அந்த இடத்தில் கூட பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மந்தையை விட இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்தான். அந்த இடம் பத்த மாட்டாங்க, அவ்வளவு பெரிய மந்தை ஆட்டு மந்தை அல்லாஹ் கொடுத்தான். இறுதியாக இன்னொரு ஒதுக்குப்புறத்துக்கு சென்று அங்கே வாழ்க்கையை கழித்துக் கொண்டார். எப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னால ஒவ்வொரு வகுப்புக்கும் தொலை வந்தவர் இன்னைக்கு என்ன செஞ்சாரு, லுகர்ல அசர் லீவ் போட்டாரு. நம்ம வைக்கிறோமா கடை வைக்கிறோமா இல்லையா, தொலை வந்துட்டே இருப்போம். ஒரு கடை வச்சோம்னா தொழுது ஸ்டாப் ஆகும், தொழுதுகிட்டே இருப்போம். நம்ம ஒரு சின்ன ஒரு கடை வச்சோம்னா நினைச்சிருவோம், தொழுகை மறந்து வரணும். இது யதார்த்தம், மனிதனுடைய இயற்கை குணம். இருந்தவர்கள் கூட அந்த இயற்கை குணம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த வரலாற்றுடைய நிகழ்வு. இந்த சஹாபி லுகர் தொழுகை அஸ்ர் தொழுகையை விடுபடுகின்றார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. கடைசி ஜும்மாவும் போயிடுச்சு. பெருமானார் பார்க்கிறாங்க, என்ன காலபாவ தொழுகையில பள்ளியாசல்ல ஆளையே பார்க்க முடியுது, காலபாவ பள்ளியாசல்ல நம்ம பார்க்கவே முடியலையே. இதற்கு முன்னால் தொழில் நிற்பாரு, இன்னைக்கு அவர் காலபாவுக்கு ஆளே காணன அப்படின்னு சொன்ன உடனே சாவர சொல்லி காமித்தார். யார சொல்லலாம், அவருக்கு உங்களுடைய துவா தரத்தினால ஒரு ஆட்டை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பல ஆடுகள் எங்களுக்கு என்று சொன்னால் மதீனாவில் அவருக்கு இடம் பத்தாத காரணத்தினால் ஒரு காட்டில் கொண்டிருக்கிறார். அந்த காட்டில் கூட இடம் காணாத காரணத்தினால் அதை விட்டு இன்னொரு இடத்தில் இருக்கிறார், இடம் சென்று விட்டார். இன்றைக்கு அவர் பெரிய ஒரு ஆட்டு மந்தை வைத்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர்கள் வர முடியல. யார சொல்லலாம், அதற்கு காரணம் சொல்றாங்க. நபி அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி
ஜக்காத்துடைய தொகையை வசூலிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்களை அனுப்பிவிட்டார்கள். 2 பேர்கள் அனுப்பிவிட்டு அவர் ஆர்டர் வச்சிருக்காருல ஜக்காத் வேண்டாங்க. 2 பேரும் போறாங்க. போய் ஜக்காத்தை கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஜக்காத் பொருளை கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க உங்கள்கிட்ட செலவழிச்சா இல்லையா, ஆட்டு மந்தை இருக்கா இல்லையா, இத்தனை ஆடு இந்த மாதிரி சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூலிக்க சொன்னார் என்று சொல்வதற்கு பின்னால் அவர் நினைக்கிறாரு, நான் இப்ப தரல, நீங்க போங்க, நான் யோசிச்சு சொல்றேன், நீங்க போங்க, நான் என்ன செய்யறேன், யோசிச்சு சொல்றேன். யோசிக்கிறாராம். பின்பு திரும்ப 2வது வரை கேட்கிறார்கள். சென்று தர மறுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கொண்டு வந்த சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் போட்ட பிச்சையிலே வாழ்ந்த அந்த சாலபா உங்களுடைய சொல்லுக்கு மறுத்து, உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் என்ன செய்கின்றார், அப்புறம் வாங்க, நான் யோசனை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாலபாவுக்கு வந்த கேடை என்பதாக 3 தடவை சொல்லி காட்டினார்கள். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் துஆச்சாங்க தெரியல. அவருக்கு தௌபாவுடைய கதவை அல்லாஹ் அடைத்துவிட்டான். தௌபாவுடைய கதவை அல்லாஹ் அடைத்துவிட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காமிப்பார்கள். எப்படி தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உண்மையை விளங்கிக் கொண்டேன், யா ரசூலல்லாஹ், இந்தாங்க யா ரசூலல்லாஹ், தர்ம பொருள் நீங்க கேட்ட ஜகாத் இந்தாங்க யா ரசூலல்லாஹ், வசிக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்ல உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்போ உன்னுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன், இப்பொழுது உன்னுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். திருப்பி அனுப்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் கருதிற்கு பின்னால் சஹாபாக்களுடைய ஆட்சி காலம், அவங்க சுத்திகரணைகளுடைய ஆட்சியாளர்களே, அதே சாமி காலமா ஜக்காத்து பொருளை கொண்டு வருகின்றார். யார்? அபூபக்கரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஜக்காத் இங்க வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுடைய பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்துல வாங்கல, நானும் வாங்கல, எனக்கு வாங்குறதுக்கு மனசு வரலன்றாங்க. இவருடைய ஆட்சி காலம் முடிந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு சத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலே வந்து, யார் உமரே, கலீஃபாவை இந்த வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ஜக்காத்து பொருட்கள் பெருமானார் கேட்ட அந்த ஜக்காத் பொருள் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி காமித்த உடனே சொல்லுவார்கள், உமருடைய சத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரு உலகத் தலைவர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்த ஜக்காத்தை அவர்கள் வாங்கிக் கொள்ள மாட்டேன். அவர் எந்த ஜக்காத்தை மறுத்தார்களோ அந்த ஜக்காத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். பின்பு உஸ்மானுடைய காலத்திலே கொண்டு வந்தார்கள், அப்பவும் மறுக்கப்பட்டது. இறுதியிலே இப்படியே அவருடைய உயிர் பிடித்ததாக வரலாற்று ஆசிரியர் சொல்லி காமிப்பார்கள். வரலாற்று ஆசிரியர் சொல்லி காமிப்பார்கள். இப்படி 4 பேர்களுடைய ஆட்சியாளத்திலே இவருடைய ஜக்காத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவினுடைய வாசலை அடைத்து விட்டான். தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த சஹாபாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணம் வந்து நிறுத்தினான், தௌபா கொடுத்தான், பாவனை கொடுத்தான். ஆனால் இந்த சஹாபாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவினுடைய வாசலை அடைத்து விட்டான் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் சாதி எப்படிப்பட்டவர்கள், நபியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்க வரலாற்று புரட்டி பாருங்கள். ஃபிரௌனுடைய கடலம், அதற்கு முன்னதாக கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நினைச்சுவான், அந்த ஃபிரௌன், நான் இஸ்ராயலுடைய மக்கள் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது, இந்த செய்தியை விவரித்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வருகை தந்து சொல்லி காமித்தார்கள் பெருமானிடத்தில், யா ரசூலல்லாஹ், ஃபிரௌன்
அல்காக்கிய அணியா கிடந்த அந்த அரசியல்வாதி அவன் கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவன் தௌபா செய்த அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்திரு, நான் உன்னை ஈமான் கொண்டேன் என்று சொல்லி காமித்தான். அந்த நேரத்திலே உங்களை நான் பார்த்தேன் என்று சொன்னான். யாரை? பெருமானாரை நான் பார்த்தேன் என்று சொன்னார் அப்படின்னு யார் சொல்றார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறார்கள். யார் சொல்றார்? அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் உங்களை நான் பார்த்தேன் என்று சொன்னால் உங்களுடைய கருணையின் காரணத்தினால் ஃபிரௌனுக்கு பாவனுக்காக கொடுத்துடுவானோ என்று பயந்து நடந்திருப்பேன். அவனுடைய வாயில விரைவாக மண் அள்ளி போட்ட காட்சியை நீங்க பார்த்துவிட்டீர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். யார சொல்லலாம்? இந்த ஃபிரௌன் தௌபா செய்கின்ற பொழுது நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் சொல்லி காமிக்கின்ற பொழுது உங்களுடைய திருமுகத்தை நான் அந்த இடத்தில் பார்த்தேன் என்று சொன்னால் உங்களுடைய பரக்கத்தின் காரணத்தினால் ஃபிரௌனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ என்று பயந்து நான் நினைச்சிருப்பேன், விரைவாக நினைச்சிருப்பேன், மண்ணள்ளி போட்டிருப்பேன். அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொன்னார்கள் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ரஹமத்துக்குரியவர்கள், பரக்கத்துக்குரியவர்கள், இப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய தலைவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய வேலைகளை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்முடைய தலைவர் உட்கார்ந்த இடத்துல ஒரு கிளாஸ் நடத்த மாட்டார். உட்கார்ந்த இடத்துல அவர் குடித்த டம்ளர், அவர் குடித்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து சொல்வதற்கு 10 பேர் வைத்திருப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு யகூதி மஸ்ஜித் நபவியை என்ன செய்தான்? அசிங்கப்படுத்தினான். அந்த அசிங்கத்தை தங்களுடைய முபாரக்கான கையால் கழுவி குறைத்தவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் உத்தரவுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கஞ்சாலை காற்றினாலே அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆயிரமான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்த போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அசுத்தத்தை அவர்களே கழுவினார் என்பதாக நாம் வரலாற்றை பார்த்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமிக்க சமுதாயத்தை, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமிக்க ஒரு உம்மத்தை உருவாக்கி தந்தவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சுண்ணத்தை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றி நடப்பதற்கு நாம் கடைப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ, எந்த வழி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வழி என்று இனம் காட்டியிருக்கிறார்களோ, எந்த வழி வெற்றிக்குரிய வழியை சொல்லி காட்டுகிறார்களோ, எந்த வழி முஸ்லிமுக்கு தகுதியான வழி என்று இனம் காட்டினார்களோ அந்த வழியில் நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமை பெற்றவராக, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பட்டியலில் நாம் சேர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான காரியங்களை அலட்சியப்படுத்துகின்றோமோ, இன்னைக்கு நம்முடைய இழிவு, நம்முடைய அழிவு மிகவும் நெருக்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலபாகளுடைய தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுக்காமல் செய்தான், கொடுக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பார்த்த அந்த சஹாபிக்கு, அந்த மனிதருக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் பார்த்த கிடையாது, சஹாபாக்களை பார்த்த கிடையாது, தாபீன்களை பார்த்த கிடையாது, தபாத்தூர்களை பார்த்த கிடையாது, யாரையும் பார்த்த கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நாம் உயர்த்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் முழுவதும் அவர்கள் மீது நாம் புகழ்மாலை பாடுகின்றோம், அவர்களுடைய புகழை நாம் பாடிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதோடு மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்கின்ற பொழுது அந்த ஒளியினுடைய தண்ணீர் கீழே செல்வதற்கு முன்னதாக சஹாபாக்கள் பிரித்துக் கொள்வார்கள், தங்கிக் கொள்வார்கள், கேட்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே இந்த செயலை செய்ய வேண்டியது, இந்த செயலை செய்ய வேண்டியது என்னுடைய மேடையிலிருந்து
சொட்டக்கூடிய அந்த சொட்டு நீரை பூமியில விழாமல் கையிலே தாங்கி கொண்டிருக்கிறீர்களே, இது ஒரு செயலை செய்து நிறுத்தி கேட்கின்ற பொழுது சொல்லுவாங்க சஹாபாக்கள், யார் சொல்லலாம், உங்கள் மேல ஒரு மஹப்பத் யார சொல்லலாம், உங்கள் மீது ஒரு அன்பு யார சொல்லலாம், அந்த அன்புதான் எங்களை இப்படி செயலை செய்ய வைத்து சொல்லி காமிப்பார்கள் சஹாபாக்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்ல உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இது அல்ல. உண்மையான அன்பு எது தெரியுமா? என் மீது நீங்கள் அன்பு இதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் விட்டு செல்கின்ற வழியிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்ததுதான் நீங்கள் எங்களுக்கெல்லாம் அன்புக்கு அடையாளம். நான் எந்த வழியை காட்டிருக்கின்றேனோ, நான் எந்த வழியை சொல்லியிருக்கின்றேனோ, காட்டியிருக்கின்றேனோ, அந்த வழியிலே உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகின்ற பொழுதுதான் நீங்கள் என் மீது உண்மையான முஹப்பத் இருந்தவர்கள், அன்பு வைத்தவர்கள் என்று அழகாக சொல்லி காண்பார்கள். அண்ணன் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்துக்கெல்லாம் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை காட்டி கொண்டிருக்கிறார்களோ, எந்த வாழ்க்கையை நமக்கு ஹலாலாக்கியிருக்கிறார்களோ, எந்த வாழ்க்கையை சொத்துக்குரிய வாழ்க்கை என்று இனம் காட்டினார்களோ, அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய செயல்பாடுகளை முழுமையான அர்ப்பணிக்க வேண்டும். ரப்புல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்முடைய அனைவர்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌஹீதை தந்தருளிவானாக. இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனாக அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.